ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷபானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஏற்றதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் 4 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்பவே ஈஸி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறையா பிரியாணி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதில் கொஞ்சமாக ரம்பை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பேண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா கீரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வதங்க விடலாம். பிரியாணி செய்யும் போது ஒவ்வொரு பொருளும் நல்லா வெயிட் பண்ணி பொறுமையாக செஞ்சால் தான் பிரியாணியோட ரியல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான்னு நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரான்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. தயிர் கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி துளசி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால நடுவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஊற வச்சு வச்சுருந்த துளசி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. இப்போது கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடுவீங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட்டால் கரெக்டாக இருக்கும். 4 பக்கமும் நல்லா அரிசி எடுத்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி தம்க்கு விட்டுடலாம். நான் எப்பயுமே எந்த மாதிரி மெத்தடில் பிரியாணி செய்வேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி தம்க்கு விட்டுடலாம். நான் தம்க்கு விட்டதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பழைய பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அது வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாட் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலே நல்லா வெயிட் வச்சுடுங்க. நான் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம்க்கு விடும்போது ஃபுல் சிம்மில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதே மாதிரி 15 மினிட்ஸ் வரைக்கும் தம்க்கு விட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் நல்லா இறங்கியிருக்கும்.
இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இந்த ரைஸில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றது திகட்டவே திகட்டாது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி வீடியோ பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணுதா? அப்போ உடனே போயிட்டு ப்ரான் வாங்கி இந்த பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.